ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை தோசை தாங்க பார்க்க போகிறோம். சரி முட்டை கோதுமை தோசை தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை தோசைன்னு சொன்னாலே பொதுவாக யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த கோதுமை தோசை கூட 2 முட்டையை ஆட் பண்ணி முட்டை கோதுமை தோசை மாதிரி கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்கங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு, 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு பொடி பொடியாக கட் பண்ண மிளகாய், மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அதை புளிக்க வைக்கிறதுக்காக ஓரமாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிப்பு ஏறி இருக்குங்க. இதுதான் தோசை ஊற்றுறதுக்கு சரியான நேரம். இந்த தோசை கூடவே தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இல்லைன்னா கார சட்னி ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்தீங்கன்னா கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட இந்த முட்டை கோதுமை தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.